வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் வைகாசி மாதத்திற்கான பலாபலன் அது 14/5/2024 முதல் 14/6/2024 இந்த காலகட்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய வைகாசி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாக சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாத பலன். சூரியன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 12 கூடியவர். அவர் இது காலம் வரைக்கும் உச்சம் பெற்றிருந்தார். 12 அப்படிங்கிறது விரைத்து சொல்லக்கூடிய இடம். அவர் உச்சமாக இருக்கும்போது நிறைய செலவுகள் தான் ஏற்பட்டிருக்கும். அவர் இப்போது அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வந்துடுறார். இந்த மாற்றம் இருக்கும்போது ஏனைய கிரகங்களின் மாற்றம் என்னென்னு பார்த்தோம்னா 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன் மாறுகிறார். 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். 9/6/2024 மிதுனத்துக்கு புதன் மாறுகிறார். 13/6/2024 மிதுனத்திற்கு சுக்கிரன் மாறுகிறார்கள். இந்த கிரக மாற்றங்கள்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக குரு 9ஆம் இடத்துக்கு வர்றது தான் ரொம்ப சிறப்பு. குரு பயிற்சி பலன்களில் குரு 9ஆம் இடம் வரும்போது ரொம்ப பிரமாதமான பலாபலன் சொல்லுவாங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி அப்படின்னு ஒன்று உண்டு பழமொழி. ஓடி போனவன் அப்படின்னா அது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அதற்கு ஒரு கதையெல்லாம் இருக்குது. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப சிறப்பான பலனை செய்யும். அப்போ குரு பயிற்சியே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு உங்கள் ராசியை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அப்போது சுபிட்சமான வாழ்க்கை அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வைகாசி மாதமே திருமணங்கள் அதிகம் நிச்சயமாகும். திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு மாதம். நிச்சயம் திருமணம் நடக்கும். அப்போது இந்த இடத்துல சூரியனும் சேர்கிறார். அது ஒரு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய கிரகங்கள் 9ஆம் இடத்துல இணைய போகிற மாதமாக இருக்குது. ஒரு 6-7 தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா 6-7 தேதி, அதாவது 6வது மாதம் ஜூன் மாதம் 6-7 தேதியில் 5 கிரகங்கள் 9ஆம் இடத்துல சேருது. அது ஒரு விசேஷ பலன். அதில் உங்கள் ராசி அதிபதி புதனும் அதில் ஒருத்தர். புதன் 2 கூடிய சுக்கிரன், 4 கூடிய குரு, 7 கூடிய குரு, இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அங்கே இணைந்து 9ஆம் இடம் மிக வலுவாக ஆகுது. அப்போ தந்தை மகன், தந்தை மகள், இந்த மாதிரியான உறவுகள் மேம்படும். நிறையா பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். உங்கள் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய கோயில் குளங்கள் போவீங்க. பில்கிரிமேஜ் டூர் நிறையா உண்டு. உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். நிறைய சாமி கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் செய்யலான்னு விடுபட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ செய்வாங்க. கடவுள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். சுபகிரகங்கள் எல்லாமே 9ஆம் இடத்துல சேருது. அதில் உங்கள் ராசி அதிபதியும் ஒன்று. இந்த மாதிரி அதில் சுக்கிரன் ஆட்சி பெற்று 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமான நற்பலன்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய வயது, தகுதி, இருக்கக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த மாதிரியான நற்பலன்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லா நற்பலன்களுமே ஆசைப்பட்டது எல்லாமே கைக்கு கிடைக்கும். எண்ணியவாறு கிடைக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நற்பலன் அப்படின்னா எல்லாமே சொல்லலாம். உங்களுடைய நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்லா படித்து ஒரு நல்ல மார்க் வாங்கி அடுத்த லெவலுக்கு போக முடியும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும். குடும்பம் அமையும். அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனம் இந்த மாதிரி வாங்கணும்னா அதெல்லாம் கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு என்ஜாய்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன, ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஒரு நிம்மதியான உறக்கம் வரும். நிறைய பேருக்கு தூக்கம் வராது. இப்போ நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் வரும். அப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஹெல்த்தியாக இருப்பீங்க, உறக்கம் நல்லா வரும், சௌக்கியமான வாழ்க்கை அமையும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்.